Hello guys, welcome to Learn with Rich Tamil channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா அந்த வேரியபிளோட ஸ்கோப் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்கோப் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதோட அக்சசிபிள் எவ்வளவு தூரம் வரும் ஒரு வேரியபிளுக்கு. ஸோ இப்போ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் வந்து ரெண்டு இருக்கு, லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபங்க்ஷன்ல y is equal to local அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் போடுறோம். print y. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இப்போ இதை ரன் பண்ணா என்ன ஆகும்? இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது, லோக்கல் டைப் ஆகுது, பிரிண்ட் ஆகுது. இப்போ இது வந்து இந்த y equal to localன்றது டிக்ளேர் பண்ணிருக்கோம். print yன்றது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுறோம். இப்போ இதே பிரிண்ட் ஒய்யை நான் வெளியே எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். இந்த ஒய்யை நான் வந்து வெளியில எழுதுனா என்ன ஆகும்? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா இந்த ஒய்யோட வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் திஸ் ஒய் இஸ் லோக்கல் வேரியபிள். ஸோ இந்த லோக்கல் வேரியபிள்னா இதோட ஆக்சஸிங் வந்து லோக்கல்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும், பிரிண்ட் எக்ஸ் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் எக்ஸ் குளோபல் வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணோம்னா அது வந்து குளோபல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷன் உள்ள டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு பேரு லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வரையில அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ செக் பண்ணோமா, print 5 local, இது x global variable, வெளில போனாலும் global variable. இப்போ for example இத சொல்றாங்க local scope. Local scope னா என்னதுன்னா variable declared inside the function's body is known as local variable. The variable declared inside the function body is called local variable. இப்போ ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள், ஒரு லோக்கல் வேரியபிள்னா அது எப்படிலாம் இருக்கணும்? A variable with local scope can be accessed only within the function. இது கிரியேட் பண்ணோம்னா within the functionல மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இப்ப பார்த்தோம் இல்லையா, print y அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டோம்னா இது எரர். ஸோ இதோட ஸ்கோப் வந்து இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன். Second one, when a variable is created inside the function, the variable becomes local to it. உள்ள நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது லோக்கல் வேரியபிளா அதாவே டிஃபைன் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட். லோக்கல் வேரியபிள் ஒன்லி எக்ஸிஸ்ட் while the function is executing. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும் போது மட்டும்தான் அது அவைலபிளா இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது வந்து தெரியாது. ஸோ அதனால என்ன செய்யணும்னா ஒய்ன்னு கொடுத்தோம்னா என்ன பண்ணும், the y not defined அப்படின்னு சொல்லுவோம். நேம் y is not, because அந்த yன்றது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அது டிஃபைன் பண்ணி வச்சிருக்கும். ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது மெமரி வந்து டீலோகேட் ஆயிரும். இப்போ yனா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ a local variable only exists when the function is executing. The formal parameter also local to function. Formal parameterனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம parameterக்குள்ள ஒரு வேரியபிள் பாஸ் பண்றோம் இல்லையா, இப்போ லொகேஷன்ஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு. ஸோ அப்போ அது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் தான், அது வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இதோட மீனிங். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் திங், குளோபல் வேரியபிள்னா என்ன? ஸோ இப்போ குளோபல்னா என்னன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே பார்க்கணும். ஸோ இப்போ அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வேரியபிள் வித் குளோபல் ஸ்கோப் கேன் பி யூஸ்ட் எனிவேர் இன் த ப்ரோக்ராம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ல வந்து இது எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எனி இடத்துல இது யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன். When we define a variable outside the function, it's global by default. ஒரு ஃபங்க்ஷன் விட்டு வெளியே டிஃபைன் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம் என்னவா எடுத்துக்கும், இது குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் எடுத்துருக்கும். You don't have to use global keyword. நம்ம வந்து global அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். Suppose we use global keyword to modify the value of the global variable inside the function. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா we use global keyword to modify the global variable inside the function சொல்றாங்க. இப்போ அதுக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ a is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல print a போடலாம். இப்போ நம்ம குளோபலா டிக்ளேர் பண்ணிட்டு a is equal to 2
டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஏ வந்து இங்க பிரிண்ட் ஏ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உள்ள கொடுக்க முடியும். அப்ப கொடுத்தோம்னா நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ குளோபல் வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 2, அந்த ஏ ஈக்குவல் டு 2ன்றது இங்க டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஏ வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 2 கொடுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். அந்த ஏ 2 கொடுத்ததுனால ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல என்ன எரர் வருதுன்னா cannot access local variable a where it is not associated with a value. ஆக்சுவலா இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ ஏ வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம், பட் ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்ப அப்படி கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா குளோபல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும். அப்ப இந்த வேரியபிள் வந்து ஒரு குளோபல் வேரியபிள் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணாதான் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 2 கொடுக்க முடியும். ஒண்ணுமே நான் கொடுக்காம நான் ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 2 கொடுத்தேன்னா இந்த இடத்துல எரர் வரும். ஸோ நான் குளோபல் ஏ இப்ப ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து ஸோ குளோபல் வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ எக்ஸ் எப்படின்றது ஒரு குளோபல் வேரியபிள், ஏன்றது ஒரு குளோபல் வேரியபிள். இப்போ டிக்ளேர் பண்ணோம்னா உள்ள ப்ரோக்ராம்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள குளோபல் வேரியபிள் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் ஆகும். பட் அது ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம என்னன்னா ஆக்சுவலா c equal to 1 சொல்லி டிக்ளேர் பண்றோம். def ஆர்டு நம்ம c plus 2 increment by 2 கொடுக்குறோம். unbound error local c அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. ஸோ இப்போ என்னன்னா without using the global keyword we cannot modify the global variable inside the function, but we can only access the global variable. ஸோ என்ன அப்படின்னா a equal to a plus 2 கொடுக்க முடியாது, but we can access the global variable. print out பண்ணிக்கலாம், நம்ம வந்து print பண்ணிக்கலாம். பட் அது எப்ப நம்ம வந்து இந்த மாதிரி மாடிஃபை பண்ண முடியும்னா குளோபல் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணா மட்டும்தான் அதை மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்து இதுல சேஞ்ச் இருந்த குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் எ ஃபங்க்ஷன் யூசிங் குளோபல் கீவேர்டு. ஸோ அந்த குளோபல் கீவேர்டு வச்சு நம்ம என்ன பண்றோம்னா குளோபல் வேரியபிளை மாடிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனுக்குள்ள குளோபல் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளோட லைஃப் வந்து எவ்வளவு இருக்கு அந்த ப்ரோக்ராம்ல அப்படின்றத ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள். ஸோ அது ரெண்டு டைப் இருக்கு, லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு லோக்கல் வேரியபிள். அந்த வேரியபிள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில வந்துச்சுன்னா அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கிடையாது. திஸ் இஸ் கால்டு லோக்கல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னா எக்ஸ்டர்னல் ஆஃப் த ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்னா அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள். இந்த வேரியபிள் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் யூஸ் ஆகும். பட் வித்தின் த ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ண முடியாது. மாடிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், குளோபல்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் வந்து ஒரு குளோபல் வேரியபிள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் சேம் நேமா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம அது பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல a is equal to x is equal to global variable இருக்கு. இப்போ print x. இப்போ நான் என்ன பண்றேன்னா x equal to local variable அப்படின்னு நான் கொடுக்குறேன். print x equal to 10, x equal to local variable. Y is equal to 2, y is equal to 10, print y. So, இப்போ y ஓட வேல்யூ முன்னாடி 2. இப்போ இங்க print y. print global equal to y, y. local equal to y. ஒரு
சேம் நேமா இருந்தா என்ன பண்ணுவோம்னா லோக்கல் வரையில நம்ம லோக்கல் எதுவும் டிசைன் பண்ணியிருந்தோம்னா அந்த வேல்யூவை எடுத்துக்கும். குளோபலா வரையில அந்த குளோபலா என்ன டிசைன் பண்ணிருக்கோமோ அந்த வேரியபிள் எடுத்துக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம மீன் பண்றோம். ஒரே வேரியபிள் குளோபலாவும் லோக்கலாவும் நம்ம அசைன் பண்ணோம்னா என்ன பண்றது அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கையில அதோட வேல்யூ லோக்கல் டிசைன் பண்ணது. அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு பேரு குளோபல். ஸோ இப்போ வந்து என்னன்னா குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் வித் சேம் நேம் அப்படின்னா என்ன? We used same name x for both global variable and local variable. We get different result when we print same variable because the variable is declared in both scope. Local scope la inside the function la irukku, global scope la global variable nu solli irukku. So idu vandu oru scope oda oru idu. So appo function la nama use pannirukradala scope of the variables inga nama adu ennaன்றதை தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் இல்லையா பில்ட் இன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குன்னு. ஸோ பில்ட் இன் ஃபங்க்ஷன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்சல்யூட்னா என்ன பண்ணும்? பிரிண்ட் ஏபிஎஸ் -10 கொடுத்தோம்னா அது வந்து +10 காமிக்கும். இதுதான் அப்சல்யூட். -10 கொடுத்தா +10 வரும். இது அப்சல்யூட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓஆர்டினா என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஆஸ்கி வேல்யூ ஃபார் த கிவன் யூனிகோடு பின். இது நம்ம சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணும் போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பட் ஆனால் நிறைய இருக்கு. டைப் அப்படின்னா என்ன? இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா பிரிண்ட். இப்போ நம்ம ஒய்ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, டைப் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கிளாஸ் இன்ட் அப்படின்னா இதோட டைப் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். ஒய்ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட டைப் என்ன? ஸோ டைப் ஆஃப் ஒய் அப்படின்னா அதோட கிளாஸ் வந்து இன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணு பிரிண்ட் பண்ணுது. இது வந்து டைப்போட யூசேஜ். ரிட்டர்ன் த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து அதோட இது. சம்னு சொல்லி ஒன்று இருக்கு, மேக்ஸ்ன்னு இருக்கு. இதெல்லாம் லிஸ்ட் யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், இது வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ல நெக்ஸ்ட் பார்த்தோம் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அனானிமன் ஃபங்க்ஷன் தான் லாம்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணா அதுக்கு பேரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ரிகர்சன் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்றது. ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் பை சம் எக்ஸ்டர்னல் கோட். இஃப் த பேஸ் கண்டிஷன் இஸ் மெட் த ப்ரோக்ராம் கிவ்ஸ் மீனிங்ஃபுல் அவுட்புட் அண்ட் எக்ஸிட். எப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடா கால் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபேக்டோரியல் இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்டோரியல். இப்போ ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னா இப்போ டெஃப் ஃபேக்ட். இப்போ நம்ம ஒரு வேல்யூ அனுப்புறோம் இல்லையா, ஃபேக்ட் என். இது நான் ஒரு ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருக்கிறேன். இப்போ ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னா இப்போ n அப்படின்னா 1 × 2 × 1 1 × 2 × 3 × 4 × 5. இப்போ நம்ம கொடுத்தோம்னா அது வருது. இப்போ டெஃப் ஸோ இப்போ இது வந்து என்னன்னா இஃப் n = 0 அப்படின்னா ரிட்டர்ன் 1. else அப்படின்னா ரிட்டர்ன் n × fact n - 1. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வந்து n × இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப இது கொடுக்குறோம் else part. இப்ப ப்ரோக்ராம்ல போய் என்ன பண்றோம் fact 5 கொடுத்தாச்சு. இப்ப 5 உள்ள போகுது. 5 உள்ள போனா இப்ப 5 n = 0 1 நோ. அப்ப என்ன ஆகும் else ரிட்டர்ன் n × fact × n - 1. அப்ப n × 4 திரும்ப மேல போகுது. இப்ப 4 = 0 1 நோ. சோ அப்ப 5 × 4 × 3 மேல போகும். சோ இப்படியே போயிட்டே இருக்கும் -1 -1. இப்ப எப்ப n = 0 வருதோ அப்ப ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணி வச்சதுனால இப்ப 5 இது மல்டிபிள் பண்ணி fact 5. சோ அதுதான் இதோடது. இப்போ print fact 5. So இதான் recursive of function. So ஒரு ஃபங்க்ஷனோட recursive function என்ன மீனிங்னா
is called by some external code. If the base condition is met, the program gives meaningful and output. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் மீனிங். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாமே பார்த்தாச்சு. லோக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, லாம்டா ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா என்னன்றதையும் பார்த்தாச்சு. இப்போ உங்க கிளாஸ்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற எதுவும் கிளாஸ் நடத்த வேண்டி இருந்ததுன்னா அதை பத்தின கமெண்ட்ஸ் கொடுங்க. அது என்ன கிளாஸோ அதை நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.